இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க, அற்புதமான ஒரு காலகட்டம். இதை இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நல்லவன கெட்டவனை புரிந்து கொள்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார். சனி பகவான் எவ்வாறு இருக்கிறார்னா அஷ்டம சனியாக இருக்கின்றார். அஷ்டம சனியை பார்த்துலாம் அலறிடாதீங்க. அஷ்டம சனி காலத்துல அற்புதமான யோக பலனை பெற்றவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தர்மவான், நீதிவான், சத்தியத்தை மீறாதவன், நாம் செய்த வினைக்கேற்ற விளைவை தரக்கூடிய. ஆனா கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அனுசரித்து போவதாலோ விட்டு கொடுத்து போவதாலோ எந்த பாதிப்பு இல்லை. நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா, அசுரகுருவாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடியவன். அதாவது முன்பாதி கொஞ்சம் தடுமாறி போனாலும் பிற்பாதி அற்புதமான ஒரு மணி. ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்பந்தமா சகோதர சகோதரியோட கருத்து வேறுபாடு இருந்தால் அந்த கருத்து வேறுபாடு மாறுவதற்கான 30 திருமணமாகி நீண்ட காலமானாலும் கூட குழந்தை பேர் இல்லாமல் கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இப்போ அடுத்ததா சனி பயிற்சி சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஐயா, சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி? அனைவருக்குமே என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்று சொல்வேன். அதனாலதான் திருத்தணி அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம் என்று ஒரு அற்புதமான ஆலயத்தை அமைக்கின்ற இந்த அடியனுக்கு ஒரு பாக்கியத்தை இறைவன் அருளினான். அதாவது ஒரு மனிதன் கலங்கி நிற்கின்றான், கண்ணீர் சிந்துகின்றான், ஏமாற்றத்தை நோக்கி நகர்கின்றான், என்ன செய்வது என்று திகைத்து நிற்கின்றான். அந்த காலகட்டத்துல அவன் மனம் இறைவனை நாடுகின்றது. அந்த இறைவனை நாடும் பொழுது அது சார்ந்த கிரகங்களை நாடுகின்றது. தெரிந்தோ தெரியாமலோ நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்மை இயக்குவது நம் புரிகின்றது. அறிவு இருக்கின்றது, திறமை இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது. ஆனா எல்லாம் இழந்து நிற்கின்றோமே, அதை யாரிடம் சொல்வது? காரணம், அன்பாகத்தான் ஒரு திருமண வாழ்வு நடக்குது. கணவன் மனைவி உறவு பெற்றோர் பார்த்து சிறப்பா நடக்குது. ஆனாலும் விவாகரத்தை நோக்கி நகர்கின்றோமே. பார்த்து பார்த்து பற்றிய பிள்ளை கடைசி காலத்தில் கண்ணீர் சிந்த வைக்கின்றானே. இதற்கெல்லாமே ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அதுதாங்க ஜோதிடம். அந்த ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களை மற்ற கிரகங்களை எல்லாம் யாரும் கண்டு நடுங்குவதில்லை. காரணம் என்னன்னா, அதை பத்தி அவங்களுக்கு யோசிக்கிறதுல. குரு பகவானா பார்வை நன்றாக இருக்கும், சனி பகவானா பார்வை கெடுவையா பத்தாம் பொதுவா நம்ம நினைக்கிறோம். ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தர்மவான், நீதிவான், சத்தியத்தை மீறாதவன், நாம் செய்த வினைக்கேற்ற விளைவை தரக்கூடியவன். அதாவது அவரையை பயிர் செய்து விட்டு துவரையை எதிர்பார்க்கின்ற உலகம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த சனி பகவானுடைய நீண்ட கால பயிற்சி பார்த்தீங்கன்னா 1 வருடம் 1.5 வருடம். ஏன் பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சியில மாதம் நடக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடத்தகாரன் சுக்கிரனோட பயிற்சி 1.5 மாசத்துல நடக்குது. ஏன் சனி பயிற்சியை உற்று நோக்குகின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மாவுக்கு ஏற்ற பலன் சொல்லுவான். சாமி, நான் எந்த தப்புமே பண்ணலை சாமி, நல்லா அற்புதமான ஒரு வாழ்வு போனது, இன்று எல்லாம் இழந்து நிற்கின்றேன் என்று சொல்றோம். சாமி, நான் பார்த்து தான் என் பிள்ளையை படிக்க வச்சேன், அவருடைய மனம் தவறான பாதையை நோக்கி போய்விட்டது. இப்படியெல்லாம் அவங்க கலங்கி நிற்பதற்கு ஏதோ ஒரு காரணம். அந்த இடத்துல அறிவு அடிபட்டு போய்விடுது, அனுபவமும் அடிபட்டு போகுது. அப்ப என்ன அந்த காலகட்டத்தில் தான் இவன் யோசிக்கிறான். அப்பதான் அவன் மனம், ஜாதகம், ஜோதிடம், கிரகங்கள் அப்படிலாம் நகருது. அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானை மாறி இவர் கொடுக்கிற தெய்வம் இல்லைங்க. இவன் மாறி கொடுப்பதுக்கிட்ட ஒரு அள்ளி கொடுப்பதில் இவனுக்கு ஈடு இல்லாத ஒரு தெய்வம் சனி பகவான் தான். அதே நேரத்துல கொடுப்பான். யார் கொடுப்பான்னா, அப்பாட்ட நீ காசு வாங்கி பாருங்க, அதே அம்மாட்ட காசு வாங்கி பாருங்க. தாய் கண்மண் தெரியாமல் கொடுப்பார், தந்தை யோசித்து கொடுப்பான். அதை மாதிரிதான் சனி பகவான் அளந்து கொடுப்பதில் இவனுக்கு ஈடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இவன். அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க. அதாவது இப்ப அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மேஷத்தை தலையாக கொண்டால் வாளாக காலாக மீனத்தை கொள்வோம். குருவினுடைய இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார். பெரும்பாலான பாதிப்புகள் கிடையாது. ஆனா பொதுவா பாதிப்பு உண்டு. உலக அளவுல பாத்தீங்கன்னா செவ்வாய். அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி உறவு காயப்படும். நல்லா யோசிச்சு பாருங்க. கணவன் மனைவி உறவு காயப்படும். அரசு பொருளாதாரத்துல மிக விலை உயர்வு, கைக்கு எட்ட முடியாத தூரம் போகும். புரியப்படாத சில நோய்களால் பாதிக்கப்படும். அரசியலை இவர் வருவார் அவர் வருவார் எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் இருவரையும் தள்ளிவிட்டு 3வது ஒருவர் வந்து புரிந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 2026ல என்னுடைய அனுபவத்துல பார்த்துட்டீங்கன்னா,
சிம்மம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எவ்வாறு இருக்கிறாருன்னா அஷ்டம சனியாக இருக்கின்றார். அஷ்டம சனியை பார்த்துலாம் அலறிடாதீங்க. அஷ்டம சனியை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. அஷ்டம சனி காலத்துல அற்புதமான யோக பலனை பெற்றவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். அஷ்டம சனி காலத்துல இதுதான் வாழ்வு என்று கலங்குகின்றவர்கள் இழந்ததை திரும்ப பெற்றதை பார்த்திருக்கின்றேன். வெறும் தன்னம்பிக்கையான வார்த்தை அல்ல, அனுபவம். கிட்டத்தட்ட 40 வருட ஜோதிட அனுபவத்துல சொல்ற அஷ்டம சனி வந்து விட்டதே நல்லா முடங்கி போய் விடாதீர்கள். இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க, அற்புதமான ஒரு காலகட்டம். இதை இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் நல்லவன கெட்டவனை புரிந்து கொள்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார். அந்த வகையில நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், கவலையே படாதீங்க. அஷ்டம சனி காலத்துல நல்ல ஒரு திருமண யோகம் கேட்டும். அஷ்டம சனி காலத்தை இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்லவனையும் கெட்டவனையும் புரிஞ்சுக்கிற தன்மையை கொடுப்பார். ஐயா, இப்போ இந்த சிம்ம ராசிக்கு வந்து எல்லாருமே பயமுத்தி சொல்லியிருப்பாங்க. நீங்க அழகா ஒரே போடா சூப்பர் ஜாக்பாட் ஆன விஷயத்த சொன்னீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமா போயிருவோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல திருமணம் அமையும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சொத்து சார்ந்த விஷயங்கள் வாங்குறது, விற்கிறது, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எப்படிங்க? அஷ்டம சனி காலத்துல பொறுத்த வரைக்கும் மிக 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 கவனமா இருக்கும். ஏன்னா அஷ்டம சனியை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல அடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல. பொருளாதாரம் அதாவது தேவையில்லாத கடனை வாங்கி கை கட்டி நிற்கிறது, தேவையில்லாத அதாவது ஒரு ஒரு ஆடம்பரமா செய்யறது, அதீத ஆசையின் காரணமாக தவறான தொடர்பு, தவறான அழகான சொல்லுவாங்க குடும்பம் நல்ல குடும்பமா இருந்தா கூட இந்த எண்ணம் புத்தி தவறான பாதையை நோக்கி நகரம்ல. அதெல்லாம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான். அஷ்டம சனி காலகட்டத்துல மனம் கெட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால எதிர்காலம் நல்ல நினைத்து இந்த வாழ்வு நீர்க்கும்படி மாதிரி தாங்க. ஒரு முறைதான் கிடைக்கும், திரும்ப கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல மிக கவனமாக, நிதானமாக, பொறுமையாக எதிர்கால நலன் நினைத்து விட்டினாலே போதும். ஆனா கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் அனுசரித்து போவதாலோ விட்டு கொடுத்து போவதாலோ எந்த பாதிப்பு இல்லை. நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா சுக்கிரன், களத்திரகாரகன் சுக்கிரன் துணையாக இருக்கின்றார். சனி பகவானை வைத்தேன் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லலைங்க. களத்திரகாரகன் சுக்கிரன் அருமையா சிம்மராசிக்கு இருக்கின்றார். இப்ப சுக்கிரன் அப்படின்ற போது இவங்களுக்கு நல்லா சொகுசு இருக்குமாயா? சுக்கிரனை பொறுத்தவரை சுக்கிரன் ஒருவனே கணவன் மனைவி உறவு, உறவினருடைய உறவு, இதுக்கெல்லாம் ஒரு காரணகர்த்தா. நல்ல மனைவி அமைந்தால் மட்டும் போராது, சந்தோஷம் வேணும். நல்ல பிள்ளைகள் இருந்தால் மட்டும் போராது, பேரும் புகழும் வேணும். நல்ல தொழில் இருந்தாலும் மட்டும் போராது, நல்ல முறையில் நடத்தணும். இந்த மூன்றுக்கும் இவன் தான் சுக்கிரன் தான் காரணம். அப்ப அந்த சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் சனிக்கு நண்பன். அசுரகுருவாக இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலனை தரக்கூடியவன். அதாவது முன்பாதி கொஞ்சம் தடுமாறி போனாலும் பிற்பாதி அற்புதமான ஒரு மணி. ஒண்ணு சொல்றேங்க, எந்த ஜோதிடனா இருந்தாலும் நாளைக்கு நடக்க போறத வேணா சொல்லலாம், அடுத்த வாரம் நடக்க போறத வேணா சொல்லலாம். ஏங்க 2.5 வருடமும் இந்த சனி பயிற்சினால இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. அதுக்குதான் நமக்கு குறைத்து சொல்கின்றேன். வரிகளை, அதாவது திருக்குறள் மாதிரி 2 வரியில சொல்றேன், நாலடியார் மாதிரி 4 வரியில சொல்றேன். கொஞ்சம் யோசித்திருங்கள், நிதானமாக இருங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் அஷ்டம சனி உங்களுக்கு பாடம் நடக்கும். குழந்தை மற்றும் கல்வி, குழந்தைகள் பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். அதாவது இதுவரை சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 திருமணமாகி நீண்ட காலமானாலும் கூட குழந்தை பேர் இல்லாமல் கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். கல்வியா? கல்வியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால முழு கவனம் செலுத்தணும். அதாவது இந்த சிம்மராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே அவங்க பெற்றோர் அவங்க மீது முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை கேள்வி கேட்குறீங்க. பூர்வீக சொத்து என்பது எல்லோருக்கும் ஒரு காலத்துல இருந்தது. ஒரு காலத்துல எங்க அப்பா பாட்டம் போட்ட காலத்துல எல்லாம் பூர்வீக சொத்து இருந்தது, நிலம்லாம் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் அவன் சொத்தே அவனிடம் இல்லாத கரெக்ட். அப்படிப்பட்ட காலகட்டத்துல இதை பற்றி தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறத விட ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்பந்தமா சகோதர சகோதரியோட கருத்து வேறுபாடு இருந்தா அந்த கருத்து வேறுபாடு மாறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம். அஷ்டம சனி இப்படிலாம் சொல்றாரு நினைச்ச ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜென்ம சனி, அந்த சனி காலத்துல எல்லாம் நல்ல அரசியல் ஆன்மீகத்துல மிகப்பெரிய நிலை அடைந்தவரை பார்க்கிறேன். நான் முதல்லயே சொல்லிடுறேன், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் சரியாக இருந்து விட்டால் உங்களை சரியான இடத்தில் நகர்த்துவதில் இவனுக்கு ஈடே கிடையாதுங்க. அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்க. ஐயா, கடன் எப்படி இருக்கும் ஐயா? கடனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித வாழ்க்கையில வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிலரெல்லாம் புது கடனை ஆசையின் காரணமாக பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணலாம், அதையே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா செய்யறது. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு காலகட்டம்.
அதெல்லாம் ஒரு காலம் ஒண்ணு சொல்றேன். ம். இதெல்லாம் சொல்வதற்கான வாய்ப்பு தான். என் பொண்ணுக்கு 100 பவுனு போட்டு கட்டி குடுத்தேன். 200 பவுனு போட்டு கட்டி குடுத்த காலம் எல்லாம் போய்விட்டது. காரணம் என்னன்னா, எல்லோரும் ஏழை. இந்த இயற்கையும், இந்த கிரகங்களும் பாருங்களேன், இல்லாதவனும் சரி, ஏழையும் சரி, ஒரு நிலையை நோக்கி நகர்கின்றோம். சரி, ஈக்குவல் இதா ஈக்குவல் லெவல் வந்துட்டு இருக்காங்க. சூப்பர். ஐயா நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்கன்னா, அதாவது அவசியத்துக்கு நீங்க வந்து கடன் வாங்கலாம், ஆடம்பரத்துக்கு வாங்கக்கூடாதுன்றீங்க. ஏங்க ஏன் கடன் வாங்கணும்னு நான் சொல்றேன். இப்ப உதாரணமா உடல்நிலை சரியில்ல. உடல்நிலை சரியில்ல. கடுமையான பார்க்கிறோம். இனி வேற வழி இல்ல. 5 லட்சம் ஆகுது, 10 லட்சம் ஆகுது. நான் வந்து எதார்த்த ஜோதிடரா சொல்றேன். 10 லட்சம் ஆகுதுன்னா, நீங்க ஏன் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கூடாது? ம். நீங்க ஏன் சேமித்து வைக்கக்கூடாது? இது இப்பல்லாம் நம்முடைய அரசாங்கமும் சரி, நாமும் சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் பார்த்தீங்கன்னாங்கம்மா, வேதனையா இருக்குன்னு சொல்றதா? இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் பிள்ளை எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுறான். ஏன்னா நாளைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னா நம்ம தானே பார்க்கணும். கரெக்ட். அப்ப அவன் அந்த நிலைக்கு வந்துட்டோம் நம்ம. அந்த நிலை பார்க்கும்போது எச்சரிக்கையா இருந்து விட்டாலே போதும். அர்த்தாசிரம சேவை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டாமா. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்துட்டு எந்த கோவிலுக்கு போனா சிறப்பு? என்னோட இந்த அர்த்தாசிரம சனி காலத்துக்குன்னே ஒரு கோயில் இருக்கு. இந்த அர்த்தாசிரம சனி கடுமையாக பாதிக்கப்பட்டு கண்ணீர் சிந்தி ஏமாற்றங்களை சந்தித்தவர்கள் திருத்தணி தான். திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு சகசிரலிங்கேஸ்வரர் இருக்கார். அவரை வலம் வந்து பக்கத்துல சனீஸ்வர பகவான் அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினால அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். அற்புதமான யோக பலனை தருவதை நான் பார்த்திருக்கிறேன். மிக அழகாக சொன்னீங்க. சோ சிம்மராசி நேயர்களே, உங்களோட முகத்துல எல்லாம் ஒரு நல்ல ஒரு தேஜஸ் தெரியுது. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து எப்படி பயமுத்துனாங்கன்னு தெரியாது. நம்மளோட ஐயா வந்து சிம்ம ராசிக்கு வந்து எல்லாமே சுபமா சொல்லியிருக்காரு. என்ன மத்த உறவுகள் சார்ந்த விஷயம், அதாவது தேவையில்லாத விஷயத்துல மட்டும் வந்து கவனம் தேவைன்னு சொல்லியிருக்காரு. மிக சிறப்பு.